ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவேது குருவாழ்க குருவே துணை. அன்பர் அனைவருக்கும் திரு விசாஜோதரத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். ஓம் கம் கணபதி நமக, முருகாசரணம், கந்தாசரணம், ஓம் சம் சரணபாய நமக. இந்த பதிவில் நாம் குரு பயிற்சியினுடைய பலன்களை பார்க்க இருக்கிறோம். அதாவது அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது என்பார்கள், பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டத்தில் இருக்கிறது என்பார்கள். ஆகவே கிரகங்களின் நகர்வுகள் ஒரு மனிதனின் வாழ்க்கையில், உடலில், வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை தருகிறது என்பது ஜோதிடத்தின் நீதி. ஆகவே ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது கோள்களின் நகர்வு, அதாவது கோச்சாரம் என்பார்கள், அதையும் சேர்த்து வைத்து தான் பலம் பார்ப்பார்கள். அப்படி கோள்களின் நகர்வு என்ற கோச்சாரத்தை பார்க்கும்பொழுது சந்திரன் ஒரு ராசி ஒரு நாளுக்கு ஒரு தடவை கிடக்கிறார். செவ்வாய், புதன், சுக்கிரன் கிட்டத்தட்ட ஒவ்வொரு கிரகமும் ஒரு மாதத்தில் ஒரு ராசியை கடப்பதாக வருகிறது. ஆகவே இந்த தினமாச கிரகங்களை தவிர்த்து வருட கிரகங்களாகிய குரு, சனி, ராகு, கேதுனுடைய பயிற்சிகள் மிகப்பெரிய தாக்கத்தை மனிதனின் வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறது. ஆகவே தான் எல்லோரும் இந்த குரு, சனி, ராகு, கேது பயிற்சியை மிகவும் முக்கியமாக பார்க்கிறார்கள். அந்த வகையில் இந்த வருடத்தில் நமக்கு குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் இருக்கிறது. அதில் முதலாக வருவது குரு பயிற்சி. அந்த குரு பயிற்சியினுடைய பலன்களை தான் நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். ஆகவே இந்த வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி, அதாவது ஜூன் 1, 2026 திங்கட்கிழமை இரவு 1:50 மணிக்கு சூரிய உதயாதி 49.44 நாழிகை அளவில் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கிறார். அதே குரு பகவான் ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 31, 2026 சனிக்கிழமை பகல் 12:02 மணிக்கு சூரிய உதயாதி 14.33 நாழிகை அளவில் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் அதிசாரமாக கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு செல்கிறார். தை மாதம் 10ஆம் தேதி, அதாவது ஜனவரி 24, 2027 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:32 மணிக்கு சூரிய உதயாதி 48.55 நாழிகை அளவில் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் வக்ரகதியில் சிம்மராசியிலிருந்து கடகராசிக்கு திரும்புகிறார். இதுதான் இந்த ஒரு வருடத்தில் நடக்கக்கூடிய குருவினுடைய நகர்வுகள். அதே நமது வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தோம் என்றால் வைகாசி மாதம் 12ஆம் தேதி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை பகல் 11:07 மணிக்கு சூரிய உதயாதி 12:49 நாழிகை அளவில் வாக்கியப்படி குரு பகவான் மிதனராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கிறார். ஐப்பசி 3ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 20, 2026 செவ்வாய்க்கிழமை மாலை 4:29 மணிக்கு சூரிய உதயாதி 29.14 நாழிகை அளவில் வாக்கியப்படி குரு பகவான் அதிசாரமாக கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு செல்கிறார். மாசி மாதம் 1ஆம் தேதி 13/2/2027 சனிக்கிழமை பகல் 1:01 மணிக்கு சூரிய உதயாதி 17:33 நாழிகை அளவில் வாக்கியப்படி குரு பகவான் வக்ரகதியில் சிம்மராசியிலிருந்து கடகராசிக்கு திரும்புகிறார். ஆனால் எல்லோருக்கும் தெரிந்தது, நாம் திருக்கணிதப்படி தான் பஞ்சாங்கத்தை ஃபாலோ செய்கிறோம். திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் கணக்கு என்பது. ஆகவே இந்த பதிவில் நாம் திருக்கணித பஞ்சாங்கத்துப்படி ஜூன் 1ஆம் தேதிக்கு குரு பயிற்சி நடப்பதாக வைத்து நாம் பலன் பதிவிடுகிறோம். சார், கோயிலில் 26ஆம் தேதி வைக்கிறாங்க. கோவிலில் 26ஆம் தேதி தான் வைப்பாங்க. அது பூஜைக்காக, குரு பயிற்சியினுடைய பூஜைகளுக்காக வைக்கப்படுவது. அது மட்டும் கோவிலில் ஃபாலோ பண்ணுவது, அதாவது ஸ்ராத்த திதி, பிரதோஷம், சங்கடகர சதுர்த்தி, இது மாதிரி சஷ்டி, கிருத்திகை, இது போன்ற கோயில் விசேஷங்களுக்கும் இந்த மாதிரி பயிற்சி, கிரக பயிற்சிகளுக்கும் கோயில்களில் பின்பற்றுவது பாம்பு பஞ்சாங்கம் அல்லது வாக்கிய பஞ்சாங்கம் என்று சொல்வார்கள். ஆனால் அது கோயில் நீதிக்கு அது சரி. தனிப்பட்ட மனிதனின் வாழ்க்கைக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா ஜாதகமே நம்ம திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் கணிக்கிறோம். இதை பற்றி நிறைய விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்குறோம்.
தேவைப்படுபவர்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன் நான். இனி நாம் 12 ராசிகளுக்கான குரு பயிற்சி பலன்களை தனித்தனியாக பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கும் குரு பகவான் ஜூன் 1ஆம் தேதி 3ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்திற்கு பயிற்சியாகிறார். 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறது மட்டும் இல்லாமல் அங்கே அவர் உச்சமும் அடைகிறார். இதன் விளைவாக தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். தடைகள் தானாக விலகும். நல்லவர்களின் தொடர்பால் நலன் காண்பீர்கள். பணிபுரியும் இடத்தில் பாராட்டும் புகழும் கூடும். இனிய தகவல்கள் இல்லம் தேடி வந்து கொண்டே இருக்கும். உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி லாபாதிபதியான குரு, அதாவது 8க்கும் 11க்கும் அதிபதியான குரு வெற்றிஸ்தானம் வீரியஸ்தானம் என்ற சொல்லக்கூடிய இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது அச்சமில்லாத வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். 8ஆம் இடத்து அதிபதி 3இல் மறையும் பொழுது அது ஒரு விபரீத ராஜயோகம்தான். ஆகவே இதுவரை இருந்த வழக்கு வம்புகளெல்லாம் உங்களுக்கு நல்ல நிலையில் சாதகமாக முடியும். இதுவரை உங்களை வழக்கு செய்து கொண்டிருந்தவர் உங்களிடம் சமாதானமாக செய்து உங்களை நல்ல வழியாக தேடிக்கொள்வார்கள். இல்லத்தில் நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள் எல்லாம் இப்பொழுது நிறைவேறும். கட்டிடம் கட்டும் முயற்சி கூடும். கல்யாண கனவுகள் நனவாகும். பிள்ளைகள் வழியில் பெருமை சேரும். பணிபுரியும் இடத்தில் பதவி உயர்வு பாராட்டுகள் கிடைக்கும். வெற்றிஸ்தானமாகிய 3ஆம் ஸ்தானத்தில் லாபஸ்தானத்து அதிபதி வந்து உட்காரும் பொழுது உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கிடைக்கின்ற வருமானங்கள் அதிகரித்து சேமிப்புகள் உயரும். அது சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேமித்து வைப்பீர்கள். உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் குருவுக்கு பகைகரமாக இருப்பதால் அதன் பார்வைக்கு பலன் அதிகம். அக்கறை செலுத்தாத காரியங்கள் கூட ஆதாயம் கிடைக்கும். அப்படிப்பட்ட குருவின் பார்வை 7, 9, 11 இடங்களில் பதிகிறது. 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் வாழ்க்கை வசந்தமாகும். வருங்காலம் நலமாகும். இதுவரை திருமணமாகாத நபர்களுக்கு திருமணம் கைகூடும். திருப்பணிகள் செய்யவும் உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே குருவின் பார்வை 9ஆம் இடத்தில் பதிவதால் தந்தை வழியில் உறவுகள் அதிகரிக்கும். பெற்றோர்கள் ஆதரவால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். உற்றார் உணவர்கள் உங்கள் முன்னேற்றம் கண்டு வியந்து போவார்கள். உங்கள் லட்சிய பயணம் முன்னோக்கி செல்லும். தொழில் செய்யும் இடத்தில் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். உங்களுக்கு தொழில் செய்யும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி சரி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்புகள் கிடைக்கும். அதோடு இல்லாமல் உங்களிடம் எல்லாத்தையும் பொறுப்பாக கொடுத்து உங்களை மதிப்பாக நடப்பார்கள். கடல் கலந்து சென்று கை நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். வெளிநாட்டில் வேலை வேண்டும் என்ற வாய்ப்பாக தேடிக்கொண்டிருந்த நபர்களுக்கு வெளிநாட்டில் வாய்ப்புகள் கிடைக்கும். உடல்நலமும் மனநலமும் சீராக இருக்கும். 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் தொழிலில் லாபம் குவியும். வங்கி சேமிப்புகள் உயரும். வளர்ச்சியின் மகிழ்ச்சி காண்பீர்கள். மூத்தோருடைய ஆசீர்வாதங்கள் உண்டாகும். தோட்டம் துறவுகளில் தொகையை செலவழிப்பீர்கள். ஆனால் அது உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரும் என்பதால் அது பற்றி கவலைப்படாமல் செய்யலாம். தீட்டும் திட்டங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும். நீங்கள் தொட்டதெல்லாம் செழிக்கும் நாளாக இந்த காலகட்டங்கள் இருக்கிறது. ஆகவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறந்ததொரு பலனையை தந்து கொண்டிருக்கிறது. போட்டி கடை வைத்திருந்தவர்கள் வலுவார்கள். பேட்டி கொடுக்கும் அளவிற்கு பெரிய நிலைக்கு செல்வீர்கள். அதெல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். குருவின் வக்கர காலமாகிய 24/1/2027 அப்புறம் குரு வக்கரமடையும் காலத்தில் தனவரவுகள் உங்களுக்கு திருப்தி தரும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு பகைகரமாக இருப்பதால் குரு வக்கரம் வரும்போது நல்ல பலன்களை தேடி வரும். கெடுபலன்கள் ஓடிவிடும். விழிப்புணர்ச்சி இல்லாமல் புது முயற்சியில் ஈடுபட்டாலும் வெற்றி வந்து சேரும். கொடுத்த கடன்கள்லாம் வசூலாகும். படுத்த நிலையில் உள்ளவர்கள் பம்பரமாக சுழன்று பணிபுரியும் அளவிற்கு உங்களுக்கு ஆற்றலும் ஊக்கமும் உண்டாகும். ஆடையாபரண சேர்க்கை உண்டாகும். அதிகாரத்தில் யோகம் பெற்றவர்களின் நட்பால் அனைத்து தொழில்களிலும் அனைத்து வழிகளிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் குரு சஞ்சரிக்கும் போது நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும். வெள்ளம் போல் பேசும் நண்பர்களால் விருப்பங்கள் நிறைவேறும். மாடி மனை கட்டும் யோகம் உண்டாகும். தேடிய செல்வங்களை சேமிக்க முயற்சி செய்வீர்கள். அது வெற்றியும் காண்பீர்கள். வாடியவர்களுக்கு உதவி வள்ளலாக மாறி சமூகத்தில் ஒரு மதிப்பு மரியாதை கூறக்கூடிய அளவிற்கு பெருமையும் புகழும் கிடைக்கும். நீண்ட நாளாக இருந்த நோய் நீங்கி ஒரு நிம்மதி கிடைக்கும். எடுத்த முடிவில் பின்வாங்காமல் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி நல்ல விஷயங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். இனிமையான செய்திகள், மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாம் தேடி வரும்.
பூச நட்சத்திரக்காலில் சனிசாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது வாங்கிய கடனை திருப்பி கொடுப்பீர்கள். தேங்கிய காரியங்கள் துரிதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவிசாய்ப்பார்கள். கேட்ட சலுகைகள் கிடைக்கும். கூட்டு முயற்சிகள் பலனளிக்கும். கடன் சுமை குறையும். வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும். மங்களமேளம் முழங்கும் யோகமும் வந்து சேரும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு பதவி, புதிய பொறுப்புகள் தேடி வரும். ஆகிய நட்சத்திரத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது ஒரு பொற்காலம் என்றே சொல்ல வேண்டும். தொழிலில் ஏற்றமும் மாற்றமும் வரும். விற்பனை செய்த இடத்தின் மூலம் வேண்டிய அளவு லாபம் கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை சேரும். பிரச்சனைகள் படிப்படியாக அகலும். உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடப்பார்கள். தடம் பாராத வாழ்வு அமையும். தைரியம் கை கொடுக்கும். மக நட்சத்திரத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது சிம்ம குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 8, 10, 12 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே மனதில் உள்ள அச்சம் நீங்கும். உச்சம் பெற்று வாழ வழிபிறக்கும். உடனிருப்பவர்களிடம் விட்டுக் கொடுக்கும் தன்மை தேவை. நேர்மறை சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் கூடுதலாக தொழில் செய்யவும் முன்னேறுவார்கள். இல்லத்தில் உள்ளவர்கள் ஜாதகத்தை அலசி பாருங்கள். நல்ல விதமாக தொழில் நடக்க கிரகநிலை பலமாக உள்ளவர்களுடன் ஜாயின் பண்ணி பார்ட்னராக சேர்த்துட்டு தொடங்க நல்லாயிருக்கும். மதிப்பு மரியாதையும் உயரும். நீண்ட தூர பயணங்களால் நிலைமைகள் சீராகும். பொருளாதார பற்றாக்குறையாக பணப்புழக்கம் அதிகரிக்கும். புனித பயணங்களால் மகிழ்ச்சி அடைவீர்கள். ராகுகேது பயிற்சி காலத்தில் மகர ராகுவும் கடககேதுவும் நிகரற்ற விதத்தில் உங்களுக்கு நன்மை தரப்புகிறார்கள். சிகரத்தை தொடும் அளவு சிறப்பான வாழ்க்கை அமையும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். தேக நலனுக்காக செலவிட்ட தொகை குறையும். பெற்றோர் வழி ஆதரவு பெருமை சேர்க்கும். கற்ற கல்விக்கு ஏற்ற வேலை கிடைக்கும். தூரதேச பயணங்கள் பலன் தரும். வெளிநாட்டு நிறுவனங்கள் பணிபுரிய அழைப்புகள் வரும். பெண்களை பொறுத்தவரையில் நம்பிக்கையோடு இருந்த வரன்கள் முடிவாகும். கணவன் மனைவிக்குள் பிணக்குகள் நீங்கி தாம்பத்திய ஒற்றுமை ஓங்கும். பெற்றோர்களின் ஆதரவு நன்றாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை புகழ் வந்து சேரும். பூர்வீக சொத்துக்களிலிருந்து வரக்கூடிய பங்குகள் சுமூகமாக பங்கிட்டு கிடைக்கும். புனித பயணங்கள் அதிகரிப்பதால் மன மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இடமாற்றம், ஊர் மாற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சலுகைகள் கிடைத்து சந்தோஷம் ஏற்படும். 3ஆம் இடத்துக்கு கூட்டுவால் உங்களுக்கு முன்னேற்றம் அதிகரிக்க வெள்ளிக்கிழமை தோறும் அம்மனை வழிபட்டு வருவது நல்லது. சிறப்பு வழிபாடாக யோகபலம் பெற்ற நாளில் வைரவன் பட்டியலோட தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு அனைத்திலும் வெற்றியை வரவழைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது மட்டுமல்ல, எப்பொழுதும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைப்பதற்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம் போன்ற ஐஸ்வர்யம் போன்ற சகல சௌபாக்கியங்களையும் பெற்றுத் தருவதற்கு என் அப்பன் செந்தூர் முருகன் அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வலி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.